2026 தமிழ்நாடு தேர்தல். இப்பவே அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, தாமரை பூக்குமா? வாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜெயிக்கிறதுக்கு எங்கெல்லாம் நிஜமாவே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒரு 3 தொகுதிகள். அதைத்தான் நாம இப்ப ஆழமா அலச போறோம். சரி, அந்த முக்கியமான கேள்விக்கே வந்துடுவோம். தாமரை பூக்குமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இது நடக்குமா? பாருங்க, இது வெறும் ஒரு எலெக்ஷன் மட்டும் இல்ல. இது ஒரு செஸ் கேம் மாதிரி. ஒரு பெரிய வியூக போர் விளையாட்டு. இந்த போர் விளையாட்டுல பாஜக கவனம் செலுத்துற 3 முக்கியமான இடங்கள் இருக்கு. அதுதான் கோயம்புத்தூர் வடக்கு, நாகர்கோவில், அப்புறம் அவினாசி. ஏன் இந்த 3 தொகுதிகள் மேல மட்டும் அவங்களுக்கு இவ்ளோ நம்பிக்கை? வாங்க, இத ஒவ்வொன்னா பிரிச்சு மேயலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர். இத ஒரு பொலிட்டிக்கல் செஸ் மேட்ச்னே சொல்லலாம். ஒவ்வொரு மூவுக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு காயையும் ரொம்ப யோசிச்சு நகர்த்துறாங்க. சரி, இந்த ஆட்டத்துல என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, வானதி சீனிவாசன் ஒரு மாஸ்டர் மூவ் பண்றாங்க. கோயம்புத்தூர் சவுத்ல ஸ்ட்ராங்மான திமுக கேண்டிடேட் இருக்கிறதால நைஸா நார்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆனா திமுக சும்மா இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில இருக்கிற எம்எஸ்எம்இ, அதாவது சின்ன சின்ன தொழில் பண்றவங்களோட கோபத்தை தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்க. உங்களுக்கு செஞ்ச வாக்குறுதி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஒரு பக்கம் பாஜக டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லி ஓட்டு கேக்குது. இன்னொரு பக்கம் திமுக அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணுது. இது ஒரு செம டாக்டிக்கல் ஃபைட் இல்லையா? சரி, கோயம்புத்தூர்லேருந்து நேரா நாகர்கோவிலுக்கு போலாம். இங்க கதை டோட்டலா வேற. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமை விட ஒரு கணக்கு விளையாட்டு, ஒரு டெமோகிராஃபிக் ஈக்குவேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, யார் அவங்க ஓட்டு வங்கியை கரெக்டா ஒன்று சேர்க்குறாங்களோ அவங்க தான் இங்க வின்னர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் நாகர்கோவில் கணக்கு என்னன்னு. பிஜேபி வேட்பாளர் எம்.ஆர். காந்தியோட முழு பலமும் ஒருங்கிணைந்த இந்து நாடார் வாக்குகள் தான். அதை முழுசா நம்பி அவர் களமிறங்குறார். ஆனா திமுகவோட கேம் பிளான் என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டையும் வெள்ளாளர் சமூகத்தில் இருக்கிற நடுநிலை ஓட்டையும் ஒன்னா சேர்த்து இந்த கணக்கை கலைக்கணும்னு பாக்குறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஸ்விங் ஓட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது யாருக்கு வேணா வாக்களிக்கக்கூடியவங்க, அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க கையில தான் வெற்றி. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற தொகுதி அவினாசி. இது ஒரு தனி தொகுதி. இங்க நடக்கிறது ஒரு கிளாசிக் டேவிட் வர்சஸ் கோலியாத் ஃபைட். அதாவது ஒரு சின்ன ஆளுக்கும் ஒரு பெரிய ஆளுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி. 2 வேட்பாளர்களுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோலியாத் மாதிரி யூனியன் மினிஸ்டர் எல். முருகன். அவருக்கு தேசிய அளவுல பேர் இருக்கு, மேலிட ஆதரவு இருக்கு. அருந்ததியர் கவுண்டஸ் சமூகங்களோட பழைய கூட்டணியை நம்புறார். இன்னொரு பக்கம் டேவிட் மாதிரி திமுக சார்பில் நிற்கிறாங்க டாக்டர் வி. கோகிலாமணி. வெறும் 26 வயசு தான் ஆகுது. ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ். அவங்களோட பலம் அவங்க படிச்ச படிப்பு, உள்ளூர் மக்களோட இருக்கிற நேரடி தொடர்பு. இது நேஷனல் பவருக்கும் லோக்கல் கனெக்டுக்கும் நடக்கிற ஒரு நேரடி போட்டி. ஓகே, இப்ப நாம இந்த அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பிஜேபிக்கு இந்த 3 தொகுதிகளையும் ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த எல்லா கணக்கையும் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பலவீனம் தலைகீழா மாத்திடலாம். அதுதான் இந்த கூட்டணியோட மிகப்பெரிய சிக்கலே. அந்த சிக்கலுக்கு பேரு தான் வோட் டிரான்ஸ்ஃபர், அதாவது வாக்கு மாற்றம். சிம்பிளா சொல்லணும்னா, கூட்டணி தர்மத்துக்காக ஒரு கட்சிக்காரங்க இன்னொரு கட்சியோட சின்னத்துக்கு ஓட்டு போடுறது. கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதுதான் இங்க இருக்கிறதுலயே பெரிய சவால். இந்த ஒரு நம்பர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. 90%. ஆமா, 90%. நல்லா கேட்டுக்கோங்க. பிஜேபி நாம பார்த்த இந்த 3 தொகுதியில ஒரு தொகுதியில ஜெயிக்கணும்னா கூட அதிமுக தொண்டர்களோட ஓட்டுல குறைஞ்சது 90% தாமரை சின்னத்துக்கு விழணும், கொஞ்சம் கூட சிதறாம. இதுதான் அந்த மொத்த ஆட்டத்தோட ஆணிவேரே. ஆனா ஏன் இந்த 90% ஓட் டிரான்ஸ்ஃபர் அவ்வளோ கஷ்டம்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முதல்ல அதிமுகக்குள்ளேயே இருக்கிற கோஷ்டி பூசல். அடுத்து நாம சப்போர்ட் பண்ணி பிஜேபி வளர்ந்துட்டா நாளைக்கு நம்ம இடத்தையே அவங்க பிடிச்சிடுவாங்களோன்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். இதனால களத்துல முழு மனசோட வேலை செய்யாம இருக்கலாம். ஏன், ஓட்டு போடுற அன்னைக்கு அமைதியா ஒரு எதிர்ப்பு காட்டி வேற யாருக்காவது ஓட்டு போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட போதும், பாஜகவோட மொத்த கணக்கும் தவிடுபொடி ஆயிரும். இவ்வளவு நேரம் நாம களத்துல நடக்கிற அரசியலை பத்தி பார்த்தோம். ஆனா இன்னொரு போர் இருக்கு. அது ஆன்லைன்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. இங்க சண்டை போடுற விதமே வேற, ஆயுதங்களும் வேற. அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள் என்னென்ன? வாட்ஸ்ஆப் ஃபார்வர்டுகள், ஏஐ வச்சு உருவாக்குற டீப் ஃபேக் வீடியோக்கள், அப்புறம் திடீர்னு அரசியல் களத்துல குதிச்சிருக்கிற தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம். இவங்களோட தாக்கம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் மொத்த தேர்தல் முடிவையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இத பத்தி நம்ம அடுத்த அத்தியாயத்துல விரிவாக பார்ப்போம். அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க.